Hello everyone, welcome to Dr. P. Annamalai IAS Academy. My name is Shruti, Current Affairs Faculty. இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு ஜூன் மந்தோடைய 1st to 12th வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒருமே பிடிச்சி படிக்கிறது இல்லை வெறுப்பாக படிக்கிறது அந்த மாதிரிலாம் யார் இருக்கீங்க? இல்லை எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிக்கிற, எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, அந்த மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை சும்மா ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக தான் கேள்வி கேட்குறேன், யாராச்சும் ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாம் விரும்பி தான் படிக்கிறீங்களா கரண்ட் அஃபேர்ஸு? ஷோரா? ஓகே, நைஸ். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கே தெரியும் நம்ம சிலபஸில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு இல்லையா, எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷனே பண்ணியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எல்லாவோட சப்ஜெக்ட் கீழேயும். ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் தாண்டி டெய்லி ஒரு மினிமம் ஒரு 1 or 2 hours வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸை ரெகுலராக படிக்கிற மாதிரி பழகி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு நமக்கு. நம்ம அது வந்து போக போக நான் அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 types ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஒன்று வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க, டைரெக்டாக ஃபேக்சுவலாக கேட்டுருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 questions, அட்லீஸ்ட் 5 to questions அந்த மாதிரி வந்துடும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸோ அந்த மாதிரியுமே வந்துட்டு நமக்கு ஒரு 5 to 10 questions கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கும்போது வாட் இஸ் வாட், அதை தாண்டி என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அண்ட் என்ன கான்செப்ட், ரொம்ப இன்டெப்த்தாக போகலனாலும் கொஞ்சமாச்சும் வந்துட்டு ஒரு மேலோட்டமாக ஒரு கான்செப்ட்ஸுலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் ஜூன் மந்தோடைய ஃபர்ஸ்ட் 2 weeks லைக் ஜூன் 1 to 12 or 13 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு 8, 9, 10லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் குரூப்பில். ஸோ அதை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்தோட கரண்ட் அஃபேர்ஸும் வந்துட்டு நம்ம எது இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது மட்டும் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் கிலோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நியூஸ் பார்ப்போம். நான் வந்து தமிழ்நாடு அண்ட் நேஷனல் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 13th century இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிவகங்கா மாவட்டத்தில் சோழபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்துட்டு 13th century இன்ஸ்கிரிப்ஷன். அதில் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரரும் ஒரு வணிகரும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஒரு இமேஜ்ல வந்துட்டு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு யூஸ்வலா இருக்க இன்ஸ்கிரிப்ஷன் செட் கிளாசிஃபிகேஷனை விட இதுல இருக்கிற கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா ஆசிரியம் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் வகைக்குள்ள வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா நிலத்தை வந்துட்டு கொடுத்தது இல்லை கோயிலுக்கு என்ன நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்துட்டு ப்ரொடெக்ஷன், அசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட், அதாவது
பாதுகாப்பு, உதவி மற்றும் ஆதரவு. இதனோட லிங்க் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு இந்த சிவகங்கை மாவட்டத்துல கண்டுபிடிச்சிருக்கு. அது 13th சென்ச்சுரி இன்ஸ்கிரிப்ஷன். இதனோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஃபீட்டும் இதனோட வித் வந்து 1.25 ஃபீட்டும் வந்து இருக்கு. ஓகே. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைகரோட சிம்பிள், அதாவது 2 காலும் தூக்கி மேல வச்சிருக்க மாதிரி ஒரு டைகர் சிம்பிளும் 2 பக்கம் குத்து விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு இமேஜஸும் அதுக்கு நடுவுல ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட ஸ்டார்ட் பண்ண வேர்டிங்ஸும் இருக்கு. ஓகே. அதனோட எண்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு போவன் ஆரோ, அதாவது ஒரு புலியின் உருவம், ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 2 பக்கமும் குத்து விளக்கோட இமேஜ் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு ஒரு bow and arrowவோட இமேஜஸ் இருக்கு. ஓகேவா. இதுல வந்துட்டு ஒரு பர்சனோட நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது யார் அப்படின்னா எரியன். இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகம் செய்யறவங்களுடைய ஒரு வணிகம் செய்யற ஒரு பர்சன். அவங்களுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்கும். அது வந்து எட்டி அப்படிங்கிற டைட்டில் கொண்ட எரியன் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வர இந்த நேமிங்ஸ் அண்ட் நான் சொல்ற அந்த குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தூங்குற மாதிரி ஆயிடும். ஓகே. இந்த இறையன் அப்படிங்கிறவர் புலிக்குட்டி வீரன் அப்படிங்கிற ஒரு வாரியருக்கு வந்துட்டு ஆசிரியம், அதாவது ஒரு ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ற மாதிரி இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே. இந்த எட்டிங்கிறது வந்துட்டு மர்ச்சன்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குற ஒரு டைட்டில். இதை வந்துட்டு ஆல்ரெடி வந்து சிலப்பதிகாரம்லயும் வந்துட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இதே ஏரியால வந்துட்டு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல இந்த ஏரியாவை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா முடிகொண்ட சோழபுரம் அப்படின்ட்டு அந்த வில்லேஜ மென்ஷன் பண்ணிருப்பாங்க. முடிகொண்ட சோழபுரம். ஆனா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இந்த வில்லேஜ வந்துட்டு ஜெயங்கொண்ட சோழபுரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. இந்த ஹைலைட்டட் மட்டும் எழுதிக்கோங்க. புரியல. ஓகேவா. சேஞ்ச் பண்ணுவா. இதுல வந்துட்டு இந்த ஆசிரியம்னா என்ன, அது வந்து என்ன மீனிங்க கொடுக்குது, லைக் என்ன கன்வே பண்றாங்க. அண்ட் இது கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. இதனோட ஹைட் அண்ட் வித் கூட தேவையில்லை. நீங்க வந்துட்டு இந்த பாதுகாப்பு, உதவி மற்றும் ஆதரவு அப்படிங்கறது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ, அதுக்கப்புறம் இந்த பவ் அண்ட் ஆரோ, அதாவது வில் மற்றும் அம்பு, மேல வந்து அந்த டைகர். இந்த இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா. எட்டி அப்படிங்கிற அந்த டைட்டில் இம்பார்ட்டன்ட். அது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மர்ச்சன்ட்ஸ்க்கு கொடுக்குற டைட்டில் அது.
சேஞ்ச் பண்ணுவா. இந்த எட்டி அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு சிலப்பதிகாரம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட். ஏர்லியரா இந்த வில்லேஜை வந்துட்டு முடிகொண்ட சோழபுரம்னு சொன்னாங்க. இப்ப இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு செய்யங்கொண்ட சோழபுரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பின்னாடி சேஞ்ச் பண்ணும். காசநோய் இறப்பில்லா திட்டமோட அப்டேட். ஸோ இந்த காசநோய் இறப்பில்லா திட்டம் ஏப்ரல் 2022ல ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு டிபினால ஏற்பட்ட டெத் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? இந்த டேட்டாஸ்லாம் நீங்க வந்துட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு பாக்ஸ் போட்டு பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேவா? தெரியுதா? ஓகே, ஏப்ரல் 2022ல வந்துட்டு இந்த காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாங்க. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல லான்ச் பண்றாங்க. இந்த லான்ச்சுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டிபினால அக்கறான எல்லா டெத்ஸுமே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த காசநோய் இறப்பில்லா திட்டம் பாத்தீங்கன்னா இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஸ்பெசிபிக், அதாவது ஒரு மாநிலத்துக்காக அப்படின்னு உருவாக்குனது இது. அண்ட் ஆல்சோ ஒரு மாநிலம் அளவுக்கு கவர் ஆகுற அளவுக்கு உருவாக்குன ஒரு இது லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு இந்த இறப்பில்லா திட்டம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்டேட் வைட் அண்ட் ஸ்டேட் ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம், மாநில அளவிலான மாநிலத்திற்கான. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்ப்போம். 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன். ஸோ என்னென்னா தருமபுரி, கரூர், விழுப்புரம், கன்னியாகுமரி, கடலூர் அண்ட் சேலம். இது லான்ச் பண்ணது 2022ல இல்லையா? அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்ல என்ன ஆயிருச்சு, அங்க இருக்கிற டெத்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது கிரிட்டிக்கலா இருக்கிற டிபி இருக்கிற பேஷண்ட்ஸை வந்துட்டு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கேரோட சேர்த்து அதனோட டிபி மட்டும் இல்லாம அதனோட ஜாயிண்ட் ஆகி நிறைய வந்து டிசீசஸ் வரும். லைக் டயபெட்டிஸ் வரும், ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரியான டிசீசஸ்க்கும் சேர்த்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால மூலியமா என்ன ஆச்சு அப்படின்னா டெத்ஸ் எல்லாம் கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ரஹென்சிவ் கிளினிக்கல் அசஸ்மெண்ட், இன்பேஷண்ட் கேர்,
கமார்பிடிட்டிஸ். அது என்னன்னா டிபியோட சேர்ந்து அசோசியேட் ஆகி வரக்கூடிய டிசீசஸ், டயபெட்டிஸ், லிவர் டிசீஸ், அனிமியா எல்லாமே. முன்கூட்டியே கண்டறியறதுனால மூலயமா மட்டுமே வந்துட்டு இது ஈஸியா வந்துட்டு கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனோட ஐடியாலஜி. ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து யார் மானிட்டர் பண்றா, யார் வந்துட்டு இந்த சர்வேல எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அவங்களோட இணைஞ்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி அண்ட் தமிழ்நாடோட டிபி செல், இந்த 3 இன்ஸ்டிடியூட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மருத்துவ ஆராய்ச்சி சபை, தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் அண்ட் மாநில காசநோய் பிரிவு, இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணி அதனோட டேட்டாஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது இதை எழுதிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. டெத்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னா 2.5% in 2 years. ஓகே. ஸோ 2.5% வந்து ரிடக்ஷன் இருக்கு. இது எதனால இவ்வளவு எஃபெக்டிவா பண்ண முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கேர். இது வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்றதுக்கான பர்சன்டேஜ், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது தெரியுதா? விசிபிளா இருக்கா? ஸோ தர்மபுரியில வந்துட்டு 12.6% இருந்த டிபி டெத்ஸ் வந்துட்டு 4.8%க்கு குறைஞ்சிருக்கு. கரூர்ல வந்துட்டு 7%ல இருந்துச்சு 4.7%க்கு கம்மியாயிருக்கு. அண்ட் விழுப்புரம்ல பாத்தீங்கன்னா 6.1%ல இருந்து 4.6%க்கு குறைஞ்சிருக்கு. கன்னியாகுமரியில 10.4%ல இருந்து 8.1%க்கும், கடலூர்ல வந்துட்டு 6.7ல இருந்து 4.1% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்ட் சேலம்ல 7.1 to 4.9. இதுல வந்துட்டு நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருந்துச்சு, இப்ப எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் இதுல இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க போயிட்டு எக்ஸாம்ல இது ஃபுல்லா வந்துட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்தா மட்டும் போதும். அப்படி பார்த்தா இதுல அதிகமா இருந்தது யாரு? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபர்ஸ்ட் 10.4%ல இருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாரு கம்மியாகி? சாரி பார்க்கல. தர்மாபுரி வந்துட்டு 12.6%ல இருந்துச்சு. அதுக்கு செகண்ட் தான் வந்துட்டு கன்னியாகுமரி. இப்போ யாரு வந்துட்டு கம்மியான டெத்ஸ் கொடுத்துருக்கா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? கடலூர்ல. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆன் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த். ஆக்சுவலி இந்த சர்வேங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஓகேவா? இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த சர்வேவை. பிகாஸ் நீங்க வந்துட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல அதுல வந்துட்டு இதனோட சர்வே டேட்டாஸ் எல்லாமே நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டு தனியா அதை வந்துட்டு காமிக்கலாம். ஓகேவா?
ஸோ நீங்க வேற எந்த சர்வேவும் ஃபாலோ பண்ணலனாலும் இந்த ஒரு சர்வே வந்துட்டு கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இப்ப ரீசெண்டா வந்து 2023 2024ல வந்துட்டு 6th சர்வேவை அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு 99.7% ஆஃப் பர்த்ஸ், அதாவது ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடந்திருக்கு. வீட்ல இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு 99.7% பர்த்ஸ் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து டிவில இல்ல இன்ஸ்டாகிராம் சம்வேர் நீங்க பார்த்துருந்துருக்கலாம். நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்து வீட்ல டெலிவரி பண்றாங்க அண்ட் அதனால வந்து டெத் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? லைக் இந்த மாதிரி டெலிவரிங்கிறது பெரிய விஷயம். அதையே வந்துட்டு யூடியூப் பார்த்து வீட்ல பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அவேர்னஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு இல்லையா? பட் இப்போ வந்துட்டு அது எல்லாமே குறைஞ்சு போய் 99.7% ஆஃப் பர்த்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லயே நடக்குது. அதுவும் இல்லாம 87.6% ஆஃப் மதர்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 4 டைம்ஸ் ஆச்சும் ஆன்டிநட்டால் கேர் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஆன்டிநட்டால் கேர் அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து டெலிவர் ஆகிற அந்த பீரியட்குள்ள அவங்க அவங்களுக்கு கொடுக்குற ஹெல்த் கேர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அயன் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது, இந்த மாதிரியான எல்லாமே வந்துட்டு 87.6% ஆஃப் மதர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அண்ட் அபவுட் 90% ஆஃப் சில்ட்ரன், ஒரு வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, தடுப்பூசி போட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டா வைரஸ் வேக்சின். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரோட்டா வைரஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஈஸியா வந்து ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகும், நிறைய அவங்களுக்கு வந்துட்டு டயரியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு சீரியஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு போடுறது இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படிங்கிறது. அது வந்துட்டு 90% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இதுல வந்து இந்த பெர்சன்டேஜ் அண்ட் அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 99.7% பர்த்ஸ் வந்துட்டு ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடந்திருக்கு. 87.6% மதர்ஸ் வந்துட்டு ஆன்டிநட்டால் கேர் கிடைச்சிருக்கு. அண்ட் 90% ஆஃப் சில்ட்ரன் ஏஜ் 12 months to 23 monthsக்கு வந்துட்டு ரோட்டா வைரஸ் வேக்சின் அலாங் வித் அதர் வேக்சின்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா சில்ட்ரனோட நியூட்ரிஷன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்டண்ட் டிக்ளைனிங் அப்படின்னா வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இல்லாம இருக்கிறதும், அதே மாதிரி வயசுக்கு ஏத்த வெயிட் இல்லாம இருக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால, நியூட்ரிஷன் இல்லாததுனால, மதர்க்கே நியூட்ரிஷன் ஒழுங்கா கிடைக்கலன்னா அடுத்த சில்ட்ரன்ஸ்க்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன ஆயிருக்கு, இப்போ இவங்க வேக்சின் போட்டதுனாலையும் ஆன்டிநெட்டால் கேர் எடுத்ததுனாலையுமே இத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிருக்கு. ஸ்டண்டிங்லாம் வந்துட்டு 25%ல இருந்து 20%க்கும் அண்ட் வெயிட் கெய்னிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா 5.5%ல இருந்து 4.9% வரைக்கும் கம்மியாயிருக்கு. அண்ட் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்துட்டு முதல்ல 5th ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 1.8 இருந்தது, இப்போ 1.7 வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா தெரியுமா? லைக் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சும்மா லைக் ஒன் சென்டென்ஸ்ல. ம், ஓகே. வாட் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல்? நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட் லெவல், அதுக்கு ஒரு விண்டோ, ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இதை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 2.1.
ஃபர்டிலிட்டி ரேட்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த விமென்னால எவ்வளோ சில்ட்ரன் பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட் இருக்காங்க, ஒரு ஃபீமேல் ஒரு மேல் இருக்காங்க, அவங்களுக்கு 2 சில்ட்ரன் அப்படின்னா, ஸோ இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகேவா? அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அதாவது இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த 2 ஸ்பாட்டை வந்து இந்த சில்ட்ரன் எடுத்துக்க முடியும். இது வந்து 2. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா 0.1 கொடுத்துருக்கோம் இல்லையா? இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி அந்த குழந்தை வந்துட்டு அடல்ட் ஆகல, இல்ல அதுக்கு முன்னாடியே இறந்து போச்சு ஆர் எனிதிங் எல்ஸ் அப்படின்றப்போ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது அந்த 0.1ங்கிறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அங்க பாப்புலேஷனோட க்ரோத் வந்துட்டு அப்படியே இருக்கும், அதிகமாகவும் ஆகாது, டிக்ளைனும் ஆகாது, ஸ்டாட்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 2.1 கீழே போச்சுன்னா 2.1 எக்ஸாக்டா இருக்கு அப்படின்னா பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். அப்ப 2.1க்கு கீழே போகுது அப்படின்னா புரியல. பாப்புலேஷன் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். புதுசா குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற பாப்புலேஷன் ஓல்ட் ஏஜ் பீப்புளா அதிகமா இருப்பாங்க, பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இது நோட் பண்ணிட்டீங்களா? சார் இல்ல சார், இதுல வந்துட்டு வெறும் அந்த ஃபர்டிலிட்டி ரேட் வரைக்கும் மட்டும்தான் சார் போட்டிருக்கோம். இல்ல. இல்ல சார். இல்ல சார். இல்ல இல்ல, நியூஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த ஒரு 4 இது மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, அதை மட்டும் போட்டிருக்கேன் சார். நெக்ஸ்ட் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஏன் வந்துட்டு நியூஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு பிளான் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னா, உயிர்கோள காப்பகம் இருக்கு அப்படின்னா நம்ம அது வந்துட்டு நம்ம அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் தான் வந்துட்டு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வைக்கிறது. ஓகேவா? ஓகே. ஹலோ. ஓகே. ஸோ இந்த அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு? தமிழ்நாடு கேரளாவோட பார்டர்ல சதர்ன் டிப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆக்கிரமிப்புகளை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் போட்டு சீக்கிரமா அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு. சதர்ன் டிப் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். இதுல வந்துட்டு தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டும்,
அது போக கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த ஏரியால கவர் ஆகுது. ஸோ அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் வந்துட்டு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நீலக்குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர். இது வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்துட்டு ப்ளூம் ஆகும். இந்த நீலக்குறிஞ்சி அப்படிங்கிற ஃப்ளவர் வந்துட்டு அகஸ்தியமலையில இருக்கு. இதுல என்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டுல வந்துட்டு திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டும், கேரளால வந்து திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக்ட்ஸும் கவர் ஆகுது. ஓகே, இது பயோஸ்பியர் ரிசர்வா எப்ப இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 2001ல, அண்ட் யுனெஸ்கோ வேர்ல்ட் நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்குள்ள இதை எப்ப எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா 2016ல. ஓகே, அகஸ்திய முனி அப்படிங்கிறோட நேம்ல இருந்து தான் வந்து இந்த அகஸ்திய மலை அப்படிங்கிற நேம் வந்துட்டு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த ரிசர்வ்க்குள்ள இருக்கிற ப்ரொடெக்டட் ஏரியாஸ். செந்துர்னே வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பெப்பரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, நெய்யார், காலக்காட் அண்ட் முடந்துறை டைகர் ரிசர்வ். இது எல்லாமே வந்துட்டு அந்த அகஸ்தியமலை பயோஸ்பியருக்குள்ள வர சான்ச்சுரிஸ். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இதுல இருக்க ஃப்ளோரல் டைவர்சிட்டி, அதாவது எத்தனை வகையான பிளான்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னா 2250 ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸும், அண்ட் அதுல வந்துட்டு 405 ஸ்பீஷிஸ் வந்துட்டு எண்டமிக், அதாவது அந்த இடத்துல மட்டுமே இருக்கக்கூடிய பிளான்ஸ். ஓகேவா? 2250ல 405 ஸ்பீஷிஸ் வந்து எண்டமிக், எண்டமிக் டு அகஸ்தியமலை. அண்ட் அதுல வந்துட்டு ஃப்ளவர்ல வந்துட்டு நம்ம அந்த குறிஞ்சி ஃப்ளவர் பார்த்தோம், இதை வந்து குறிஞ்சி ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல மெடிசினல் பிளான்ட்ல வந்துட்டு ஆரோக்கிய பச்சை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிசினல் பிளான்ட். அண்ட் அதை தாண்டி என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர் அண்ட் ஏஷியன் எலிஃபென்ட், நீல்கிரி தார், கிரிசில் ஜெயண்ட் ஸ்குரில். தனித்துவமான ஒரு பேர்டு எது அப்படின்னா கிரேட் இந்தியன் ஹார்ன்பில். அது வந்துட்டு இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள் யாருன்னா கனிகரன் ட்ரைப். இது வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல ஹைலைட் பண்ணிருக்கிறது மட்டும் நோட் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து அதர் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இதுல அகஸ்தியமலை வந்துட்டு இந்த டிப்ல இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோ இல்ல சான்ச்சுரிஸோ படிக்கும் போது மேப் வச்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்துட்டு ஈஸியா மெமரைஸ் ஆகும். ஓகேவா? நீங்க அப்படியே டேபிள் போட்டு படிக்கிறத விட இப்படி விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ரிமெம்பர் ஈஸிலி. ஓகே, ஸோ எப்பயுமே படிக்கிறப்போ இந்த ஜியாகிரபி ரிலேட்டடா மேப் பக்கத்துல வச்சுக்கோங்க. எய்தர் அட்லஸ் இல்ல நீங்க இந்த மாதிரி தனித்தனியா டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ பவர் பிளான்ட். காடம்பாறை அப்படிங்கிற ஏரியால தமிழ்நாட்டுல வந்துட்டு பம்ப்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி
ரிவர்சிபிள் டூ வே டர்பைன்ஸ், அதாவது இருவழி சுழலிகளை கொண்ட தமிழ்நாட்டின் ஒரே நீரேற்று மின் நிலையம் எது அப்படின்னா காடம்பரை நீரேற்று மின் நிலையம். இதுதான் ஃபர்ஸ்டும் கூட அண்ட் ஆல்சோ ஒன்லி ஒன் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? இது எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா 1987. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்துட்டு இது 1987ல கொண்டு வந்திருக்காங்க. பட் டியூ டு அதனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பழசானதுனாலையும் அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஃபால்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதுனாலையும் இப்போதைக்கு அதனோட கெப்பாசிட்டி வந்து வெறும் 25% தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 4 யூனிட்ஸ் வச்சு ஒரு யூனிட்டுக்கு 100 அப்படிங்கிற மாதிரி 400 யூனிட்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு வெறும் அதில் 25% தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வேர்டிங்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. இங்க ஒரு டேம், இது வந்து டர்பைன், இங்க இன்னொரு டேம், இது ஒரு ரிசர்வாயர், இங்க தான் அந்த ஜெனரேட்டர் இருக்கு, இங்க ஒரு ரிசர்வாயர். இது சும்மா ஓவர்லே மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த பவர் பிளான்ட் வந்துட்டு 2 மோட்ஸ்ல ஒர்க் ஆகும். ஒன்னு வந்து ஜெனரேட்டர் மோட், இன்னொன்னு வந்து பம்ப் மோட். இந்த டயக்ராம் வந்துட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணுவா. சி, ஜெனரேட்டர் மோட் அண்ட் பம்ப் மோட்ல 2 மோட்ல வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னா இப்போ வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்துட்டு நமக்கு கரண்ட் வந்துட்டு அதிகமா தேவைப்படுது, எக்ஸஸ் நீட். ஒன்னு வந்து நமக்கு அதிகமா தேவைப்படுறது, இன்னொன்னு வந்துட்டு நீட் வந்து கம்மியா இருக்குது. இந்த எக்ஸஸ் நீட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த இங்க சொன்னேன் இல்லையா, இங்க ஒரு லோயர் ரிசர்வாயர் இருக்கும், இங்க வந்துட்டு இந்த ஜெனரேட்டர் இருக்கும், மேல வந்துட்டு அப்பர் ரிசர்வாயர் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு தேவை அதிகமா இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அப்பர் ரிசர்வாயர்ல இருந்து வாட்டரை வந்துட்டு ஓபன் பண்ணி விடுவாங்க. ஸோ அது அங்கிருந்து வேகமா இந்த ஜெனரேட்டர் வழியா வரும்போது இங்க இருக்கிற டர்பைன்ஸ் வந்துட்டு சுத்தி எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நமக்கு கொடுக்குது. ஓகேவா? இது வந்து ஜெனரேட்டர் மோட். மேல இருந்து தண்ணியை இறக்கி விட்ட உடனே அது வர ஸ்பீடுக்கு இங்க இருக்கிற டர்பைன்ல இருக்கிற வந்து சுத்தி ஜெனரேட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகுது. ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு எக்ஸஸா கரண்ட் தேவைப்படும் போது. இன்னொன்னு வந்துட்டு பம்ப் மோடு. இந்த பம்ப் மோட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்ப வந்துட்டு எனக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமா இருக்கு, எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் அண்ட் விண்ட்ல இருந்து எனக்கு வந்துட்டு எக்ஸஸாவே கரண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ எனக்கு அந்த கரண்ட் வந்து தேவைப்படல. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லோயர் ரிசர்வாயர்ல இருந்து வாட்டரை திறந்துடுவாங்க. ஸோ அதை திறக்கும் போது அது ஒரு பம்ப் மாதிரி ஒர்க் பண்ணி அந்த லோயர் ரிசர்வாயர்ல இருந்து தண்ணிய மேல் ரிசர்வாயருக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ்க்கு மேல கொண்டு போயிடும். ஓகேவா? ஸோ அங்க வந்துட்டு அது எனர்ஜியை மாதிரி ஸ்டோர் பண்ணி அகெயின் எனக்கு எப்போ வந்துட்டு தேவைப்படுதோ, எக்ஸஸா கரண்ட் தேவைப்படுதோ, மறுபடியும் அங்க இருந்து வந்துட்டு ஓபன் பண்ணி நான் வந்து ஜென்ரேட் பண்ணிப்பேன் எலக்ட்ரிசிட்டியை. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் அந்த 2 மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. தூக்கம் வந்துருச்சா அதுக்குள்ள? ஏதோ தலையில கை வச்சுட்டு உட்காந்த மாதிரி இருக்கு. சோ இதோட ஸ்பெஷாலிட்டி அது அந்த 2 மோட்ல ஒர்க் ஆகுறது மட்டும்தான். ஓகே, அந்த கீழே இருக்க ரிசர்வாயர் தான் அலியார் டேம், மேல இருக்க ரிசர்வாயர் வந்து கடம்பரை டேம். இந்த 2 டேமோட நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து 400 மெகாவாட்ஸ். ஆனா இப்போ 25% தான் ஒர்க் ஆகுது. ஸோ 100 மெகாவாட்ஸ் அளவுக்கு அதுக்கு வந்து குறைஞ்சு போயிடுச்சு.
அதை நோட் பண்ணிட்டீங்கல்ல? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்விரா ரேட் அண்ட் கட்ச் ராக் ரேட். எல்விரா எலி மற்றும் கட்ச் பாறை எலி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் வந்துட்டு எல்விரா ரேட். அதுவே வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஏன் வந்துட்டு எல்விரா ரேட் அங்க மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்துட்டு ஷோக்கனைட் ராக் அப்படின்னு ஒரு ராக் ஃபார்மேஷன் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ராக் ஃபார்மேஷன் அந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த இந்த எல்விரா அப்படிங்கிற ரேட் வந்துட்டு அந்த ஏரியால மட்டுமே வந்துட்டு பார்க்க முடியும். இந்த ராக்ல வந்துட்டு நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால இந்த ரேட் என்ன பண்ணுவோம்னா அந்த ராக்ஸை லிக் பண்ணி அதுல இருக்க மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டேக் பண்ணிக்குது. ஓகேவா? என்னென்ன மினரல்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஆகைட், பயோடைட், ஒலிவின். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ராக்ல இருக்கு. ஓகேவா? இந்த ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து லிக் பண்ணி தான் அதுக்கு தேவையான மினரல்ஸ் எடுத்துக்குது. பிளஸ் அதே மாதிரி இந்த ராக் ஃபார்மேஷன்ல எல்லாமே வந்துட்டு ஒரு ஏசி மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேவா? நல்ல ஒரு சில்னஸும் பிளஸ் ஒரு இருட்டான ஒரு அமைப்பும் கொடுக்கறதுனால இந்த ரேட் வந்துட்டு இந்த ஏரியாக்கே வந்துட்டு அடிக்ட் ஆகி அது வெளியில வேற எங்கேயுமே ப்ராக்சிமிட்டி தாண்டி போவே இல்லை. போகாமே அங்கேயே வந்துட்டு அடாப்ட் ஆகி இங்கேயே இருந்துருச்சு. ஸோ இப்போ அதை நம்ம தூக்கி வேற எங்கேயாச்சும் வெளியில போட்டோம்னாலும் அதனால வந்து சர்வைவ் ஆக முடியாது. ஓகேவா? அதனாலதான் எல்விரா ரேட் வந்துட்டு ஷெர்வாரி அப்படிங்கிற அந்த ஹில் ஸ்டேஷன்ல மட்டுமே வந்துட்டு பார்க்க முடியுது. ஓகே? அதனாலதான் அது வந்துட்டு இப்போ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு. ஆனா நீங்க கட்ச் ராக் ரேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அது எங்க வேணா சர்வைவ் ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டு ரேட்டும் அண்ட் இந்த ராக் ஃபார்மேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுவா. இந்த கட்ச் ராக் ரேக் வந்துட்டு வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடு தவிர்த்து ராஜஸ்தான்ல. பட் எல்விரா வந்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் பார்க்க முடியும். சேஞ்ச் பண்ணுவோம். எல்விரா ரேட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். ஓகேவா? சேஞ்ச் பண்ணுவோம். தமிழ்நாடு ராஜஸ்தான்ல வந்துட்டு கட்ச் ராக் ரேட்டை பார்க்கலாம். ஸோ கட்ச் ராக் ரேக் வந்துட்டு ஒரு பெரிய எக்கலாஜிக்கல் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாங்க. மற்ற ஸ்பீசிஸ்க்கெல்லாம் அது வந்துட்டு இரையா இருக்கிறது தான் அதனோட பெரிய ரோலா இருக்கு எக்கலாஜிக்கல்ல. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சும்மா ஒரு தடவை கிளான்ஸ் கொடுங்க, உங்களுக்கு புரியுதா? பாருங்க.
நான் சொன்ன மாதிரி இதனோட ஒரே ரோல் வந்துட்டு மற்ற எல்லா ப்ரெடேட்டர்ஸ்க்கும் ஃபுட்டா இருக்கிறது தான். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். நார்வேல நடந்த செஸ் காம்படிஷன்ல வந்துட்டு பிரக்னானந்தா வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் திஸ் டோர்னமெண்ட். ஜஸ்ட் ரைட், நார்வே செஸ் காம்படிஷன்ல பிரக்னானந்தா வின் பண்ணியிருக்காங்க. 2026ல நடந்துச்சு. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியர். ஓகே. வள்ளுவன் பொள்ளாச்சியில இருந்து வள்ளுவன் அப்படிங்கிறவருக்கு FAO சாயில் ஃபார்மர் ஹீரோ அப்படின்ட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பால் மண் விவசாய வீரன் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அதாவது அவர்கிட்ட வந்துட்டு இருந்த லேண்டு வெறும் கோகோனட் மாத்திரமே அவர் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காரு. பட் அது வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகல அவருக்கு, சுத்தமா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ல இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற டைப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணி 14 கிராப்பை வந்துட்டு ஒரே லேண்ட்ல லேயர் லேயரா வச்சு அவங்க வந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்குமே யூஸ் ஆகாம இருந்த அந்த லேண்ட்ல வந்துட்டு அவர் டிஃப்ரெண்டா இதை ட்ரை பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணதுனால அவருக்கு வந்துட்டு சாயில் ஃபார்மர் ஹீரோ அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இதுல நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வள்ளுவன் அப்படிங்கிறவருக்கு என்ன மாதிரி ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பேஸ் பண்ணதுனால தமிழ்நாடு கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இதுல இன்னொன்னு நீங்க என்ன வந்துட்டு படிக்கணும் அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறப்போ நோட்ஸ் எடுக்கிறப்போ இப்படிதான் வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்கணும். ஹெட்டிங்ல வந்துட்டு அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதை மட்டும் பார்க்க கூடாது. அது உள்ள இருக்கிற என்னென்ன ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்க என்ன டைப் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. சேஞ்ச் பண்ணுவோம். ஒரே ஒரு கிராப்பை வந்துட்டு அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு க்ரோ பண்றதுக்கு பதிலா ஃபாரஸ்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் பிளான்ஸை வந்துட்டு லேயர் லேயரா வச்சு அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயிலோட ஹெல்த் வந்துட்டு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ தண்ணியோட தேவை வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும்போது அதுக்கு கீழே வந்துட்டு அடுத்து ஒரு வேற ஏதாச்சும் பிளான்ட் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதனோட நிழல் வந்துட்டு என்ன ஆகும், அந்த பிளான்ட் மேல படுமோ இல்ல அந்த பிளான்ட் சுத்தி இருக்க சாயில்ல படுறப்போ எவாப்ரேஷன் நடக்காது. அவ்வளவு ஈஸியா வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி எக்கோசிஸ்டம்ல வந்துட்டு வாட்டர் சேவிங்ஸ் நிறையவே பண்ணலாம். ஜஸ்ட் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி எக்கோசிஸ்டம்னா என்ன அண்ட் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன நோட் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாடுஸ் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன். வருகையில்லா ஆவணப்பதிவு. இது விசிபிளா இருக்கா? இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு கிளிப்பிங்ஸ், டெய்லி கிளிப்பிங்ஸ்லேயே போட்ட ஒரு நியூஸ் தான்.
பாத்தீங்களா அது? சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்சன் டைரக்டா போயிட்டு என்னெல்லாம் பண்ணணும், ஃபார்மாலிட்டிஸ் அது இதுன்னு எதுவும் பார்க்காம நம்ம எங்க வேணா இருந்துட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு இந்த எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதனால என்னெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, டிலே இருக்காது. ஆப்வியஸ்லி நீங்க வந்துட்டு கியூல நின்று ரொம்ப நேரம் பேப்பர் ஒர்க் பண்றது அதெல்லாம் ஒன்றும் இருக்க போதில்ல. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்லாம் அலக்கரிக்கிறதுலாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இங்க வந்து கரப்ஷனுக்கான இது வந்துட்டு குறையும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு குறையும். இதுதான் வந்துட்டு இந்த எனிவே ரெஜிஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது, பிசிக்கலா நம்ம அங்க பிரசன்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அண்ட் சப் ரெஜிஸ்டரோட சைனுமே என்னவா இருக்கு, டிஜிட்டலி சைன்டா தான் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ அதனோட ஃபைனல் காப்பி நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல நம்ம லாகின் அக்கௌண்ட்டுக்கே வரும், அப்படின்னா வாட்ஸ்அப்கே வந்துடும். ஓகே. சேஞ்ச் பண்ணுவா. ஓகே. ஸோ கீழடியில ரீசெண்டா நடந்த எக்ஸ்கவேஷன்ல புதுசா வந்துட்டு ஒரு ரெட் ஸ்லிப்டு பாட்டரி வெசல் ஹேண்டில்ஸோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு சுடுமண் பானை ரெட் கலர்ல வித் ஹேண்டில்ஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பாட்ரி வந்து நமக்கு கிடைக்கிறது. இமேஜ் தெரியுதா? இதனோட நெக்கும் வந்துட்டு நேரோவா இருக்க மாதிரி. ஸோ இது மூலயமா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அவங்க எவ்வளவு வந்துட்டு கை தேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இதுல இருந்து தெரியுது அப்படின்ட்டு. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்க இது வந்து ஸ்பெஷல், ஏன்னா இது வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேண்டில்ஸோட ஒரு பாட்ரி. அப்ப இதை வந்துட்டு நம்ம ஈஸியா ஞாபகமும் வச்சுக்கணும், மறக்கவும் கூடாது. ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும், எல்லாத்தோட கன்ஃபியூஸ் ஆகாம ஞாபகம் வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணுவா. நம்மளோட ஓன் டாக்ஸ் ரெவென்யூ எவ்வளோ இந்த வருஷத்துக்காக எவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட எக்கனாமிக் growth வந்துட்டு 10.83% இருந்தாலுமே நம்ம டாக்ஸ் ரெவென்யூ வந்துட்டு வெறும் 6.8% தான் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேவா? அதுல அதிகமான பங்கு யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. கிட்டத்தட்ட 40% ஆஃப் ரெவென்யூ வந்துட்டு ஃப்ரம் எஸ்ஜிஎஸ்டி தான். இல்ல நீங்க எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த growth ரேட்டும் அண்ட் அது அதிகமா யாரோட பங்கு இருக்கு அப்படிங்கிறதும் அந்த எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆப்வியஸ்லி. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024-25லயும் சேம் சிமிலரான பேட்டர்ன் தான் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ எப்படி வந்துட்டு 10.83% எக்கனாமிக் growthம் 6.8% மட்டும்தான் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ இருக்கும். சேம் வே 2024 அண்ட் 2025ல வந்துட்டு நம்மளோட எக்கனாமிக் growth ரேட் வந்து 11.19% இருந்து டாக்ஸ் வந்துட்டு
சாரி ஓன் டாக்ஸ் ரெவன்யூ வந்துட்டு 7.74% தான். இதுல எதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓன் டாக்ஸ் கீழே வருதுன்னு பார்ப்போம். ஸோ 40% வந்து எஸ்ஜிஎஸ்டியோடைய பங்கு தான் இருக்கு. இந்த வேரியேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். எதுல இருந்துலாம் நமக்கு வந்துட்டு ரெவென்யூ வருதுன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல ஒன்னு எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்னு வந்து சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, ஸ்டேட்டோட எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸ். இந்த லேண்டோட ரெவென்யூ இதில் ஆட் பண்ணுங்க. வருவாய். இது வந்து வாகனங்களுக்கு ஆன டாக்ஸ். இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பண்ணும்போது வர ஃபீஸ். அண்ட் இது வந்துட்டு ஆல்கஹால் அது பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் மேல போடுற சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேவா, நோட் பண்ணிட்டீங்களா? சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக். கடைசியா வந்து எடுத்த சர்வேல நீல்கிரி தாரோடைய நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2364. நீல்கிரி தார் தான் வந்துட்டு என்ன, நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் இல்லையா? ஸோ இது வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல், எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் அதை பார்க்க முடியும். அண்ட் மவுண்டைன் அங்குலேட் அப்படின்னா ஸ்டீப்பான அந்த பாறைகள்ல ஏறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட லெக்ஸ் அந்த ஹூஃப் எல்லாமே வந்துட்டு அடாப்ட் ஆயிருக்கும். பிளஸ் அவங்களோட லங் கெப்பாசிட்டியுமே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அந்த ஸ்டீப்பான மவுண்டைன்ஸ் ஏறி இறங்குறதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து மவுண்டைன் அங்குலேட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு சர்வே, அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? அதை நோட் பண்ணிட்டீங்களா? ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல வந்துட்டு என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன்ல இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் வருடாய் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவங்க அதை ட்ராக் பண்ணியிருக்காங்க, சர்வேவை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு இந்த வருடை அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்ல அதனோட கிளாசிபிகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஐயூசிஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா?
ஓகேவா? சேஞ்ச் பண்ணும். இதுல ஐயூசிஎன்னா என்னன்னு தெரியும்ல? அதனோட கிளாசிபிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் அந்த லிஸ்ட் எப்ப எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் அதுக்குள்ள என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்க இப்ப நீல்கிரி தார் அப்படிங்கறத படிக்கும்போது அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாம அடுத்து அது வந்துட்டு யாரு ரிலீஸ் பண்ணிருக்கா அண்ட் எது என்ன ஆப் மூலயமா அவங்க வந்து ட்ராக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி அதை செப்பரேட் பண்ணி படிக்கணும். ஓகே? 1300ல இருந்து இப்போ 1364க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இதனோட மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல். டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் அது மூலயமா என்விரான்மெண்ட்ல இருக்க பொல்யூஷனை வந்து கம்மி பண்றது. நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்பு. ஸோ இதனோட நம்மளோட ஃபண்டிங் பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகேவா? 165 டிராஃபிக் ஜங்ஷன்ஸை பிளான் பண்ணி இப்போதைக்கு நமக்கு 112 ஜங்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. அதாவது சிக்னல்ஸ்ல வந்துட்டு வெஹிக்கல்ஸோட கவுண்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரெட் சிக்னல் கிரீன் சிக்னல் சேஞ்ச் பண்றது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது 112 ஜங்ஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் அதோட கண்ட்ரோல் ரூம் பார்த்தீங்கன்னா வேப்பேரியில இருக்கு. அது போக இன்னொன்று இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராஃபிக் வயலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் இதுல கேமரா செட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவர் ஸ்பீட் ஆர் எனி அதர் டிராஃபிக் வயலேஷன்ஸ் அட் அ டைம்ல வந்துட்டு கேமரா வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு உடனே வந்துட்டு ஃபைன் போடுவாங்க. ஓகே? ஸோ இதனோட எய்ம் என்ன, இதனோட ஃபண்டிங் பார்ட்னர் யாரு, இந்த ரெண்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை ஜங்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அதனோட எய்மும் ஃபண்டிங் பார்ட்னரும் இம்பார்ட்டன்ட். ஓகே? அது போக வேற என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் டிஸ்பிளே போர்ட்ஸ் அண்ட் பஸ் ட்ராக்கிங். லைவா பஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்துட்டு ஸ்மார்ட் பார்க்கிங் 15 லொகேஷன்ஸ்ல வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் சைட்ல அங்கங்க பார்க் பண்ணிட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஸ்மார்ட் பார்க்கிங். இதுல வந்து வெறும் டிஜிட்டல் டிஸ்பிளே போர்ட்ஸ் அண்ட் பஸ் ட்ராக்கிங் ஸ்மார்ட் பார்க்கிங் அப்படிங்கறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்துட்டு டெய்லி இதுல போட்டிருக்கு. ஓகேவா? தெரியலையே. wait, இது ம். அது எங்க இருக்கு? ம். அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? நான் எதுவுமே கிளிக் பண்ணல. இந்த கிளிப்பிங்ஸ் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் ஸ்மச்டா தெரிஞ்சாலும் நீங்க ஒரு தடவை அதை எடுத்து பாத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் இப்போ மொபைல்ல இருந்தாலும் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் அது அண்ட் வெஹிக்கல்ஸ்ல இருந்து வர பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி என்விரான்மெண்ட் வந்துட்டு பர்டன் கம்மி பண்றது. இந்த ரீசன்ட்லி மோஸ்ட் ஃபேமஸ் லான்ச்
சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அநேகமா இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் இதுதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஹோல் இது காவல் படை முழுக்க யாருதான் இருக்கா, வெறும் லேடிஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? பெண்களுக்காக வெறும் லேடிஸை மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு அதிரடிப்படை தான் வந்துட்டு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ட்ரோன்ஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் ஆல்சோ ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெஹிக்கல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒன்று விமென்ஸ்க்கு வந்து சேஃப்டி, அனதர் ஒன் சில்ட்ரன்ஸ்க்கு சேஃப்டி. ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு விமன் சேஃப்டிக்கு முக்கியமாக எல்லாம் பார்க்குற இடம் தான். எங்கே வந்து அதிகமான ஆட்கள் சேர்றாங்களோ அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து கண்காணிப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது மற்ற என்ஜிஓஸோட சேர்ந்து நிறைய வந்துட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறதும் அவங்களோட ஸ்பெஷல் இதில் இருக்கு. இந்த ட்ரோன் கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதனோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அப்படிங்கிற அவங்க ஐஜி. இந்த நேமும் அவங்களோட டெசிக்னேஷனும் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு லோகோ அண்ட் யூனிஃபார்ம். லோகோ இமேஜ் கிடைக்கல, அதனால போட முடியல. ஓகே. ஸோ டோட்டலி 354 crores வந்துட்டு இந்த ஸ்கீம்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்துட்டு என்னெல்லாம் வாங்குறாங்கன்னா, ட்ரோன்ஸு அலாங் வித் வெஹிக்கல்ஸு, பாடி கேமராஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. வாக்கி டாக்கிஸ், வயர்லெஸ் டிவைசஸ், தொலைபேசி இணைப்புகள், வாக்கி டாக்கில், கையடக்க கணினிகள். என்னென்ன இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ என்னோட கண்ட்ரோல் ரூம் வந்துட்டு மயிலாப்பூர்ல இருக்க டிஜிபி ஆஃபீஸ்ல தான் இருக்கு. இதுல வந்துட்டு மொத்தமா 2545 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? அதுல வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு ஜாயின் திஸ் டீம் அப்படின்னு கூட நியூஸ் இப்போ போட்டிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து 5 days ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல இருக்க ஆட்களுக்கு 5 days முன்னாடியே வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க இன்கேஸ் தேவைப்படுது அப்படின்னா ஷூட்டிங் ட்ரைனிங்கும் வந்துட்டு கொடுக்கப்படும். ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ணலாம், அதை வெயிட் பண்ணணுமா? ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ்நாடோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகேவா? இதுல ஒரு சிலதுலாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ல ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு, கவர் ஆகாததும் வந்துட்டு இதுல எடுத்திருக்கேன். இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? அதையுமே வந்துட்டு நீங்க கொஞ்சம் டெய்லி வந்துட்டு படிக்க பாருங்க. அண்ட் டெய்லி போடுற பிடிஎஃப் வந்துட்டு மறக்காம ஒரு தடவை அட்லீஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சமாதான் தீதி. ஸ்க்ரோல். சமாதான் தீதி இது வந்துட்டு ஒரு ஏஐ பவர் கான்வர்சேஷனல் டெக்னாலஜி. அதாவது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேல
நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரக்டா அங்க போய் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம டைரக்டா வந்துட்டு இந்த ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல இந்த சமாதான் தீதி, அதுல வந்துட்டு நம்ம டைரக்டாவே வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுலயுமே வந்துட்டு நீங்க டைப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லை. டைரக்டாவே உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசினா அதுவே வந்துட்டு ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிடும். கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதும் பார்த்து அதுவே அனுப்பி விட்டுரும். ஓகேவா? ஸோ கிரீவன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் மல்டிலிங்குவல். ஸ்பெசிபிக் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கேட்டகரியோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அதை டைரக்டா நம்ம வந்துட்டு இங்க வாய்ஸ் மூலமா இன்புட் கொடுத்துக்கலாம். யாரை டெவலப் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். along with Bhashini, India's AI-based language technology. So Department of Administrative Reforms and Public Grievances, பாஷினி அப்படிங்கிற ஏஐ பேஸ்ட் லாங்குவேஜ் டெக்னாலஜியோட கொலாப் பண்ணி நமக்கு சமாதான் தீதி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது எதனோட ஒருங்கிணைச்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த இன்ஸ்டியூட்ஸ் நேம் மட்டும் எழுதிக்கோங்க. என்ன லாங்குவேஜ் பேஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க? பாஷினி அண்ட் அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து மத்திய பொது குறை ஓகேவா? ஓகே. சிக்கிம் ஃபுல் லிட்ரஸி அப்படின்ட்டு 5th ஸ்டேட் ஃபுல் லிட்ரேட் அப்படின்ற நேம் வாங்குறதுல சிக்கிம் வந்து 5th ஸ்டேட். உல்லாஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கீழே. ஓகேவா? அதாவது இந்த உல்லாஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு அவங்க சில பெஞ்ச் மார்க்ஸ் வச்சிருப்பாங்க, சில கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு அது ஓகே ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லி லிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் வந்து அந்த ஸ்டேட்க்கு கிடைக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி, அதாவது அனைவருக்கும் வாழ்நாள் கற்றலை புரிந்து கொள்ளுதல். இந்த திட்டத்துக்கு கீழே தான் வந்துட்டு 5th ஸ்டேட்டா சிக்கிம் இருக்கு. யூஸ்வலா ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஃபுல்லி லிட்ரேட் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று அவங்களோட லிட்ரஸி ரேட் வந்து 95% இருக்கணும். ஓகேவா? அடல்ட் லிட்ரஸி வந்து 95% அண்ட் அபவ். அதே மாதிரி இல்லிட்ரேட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இப்போ லிட்ரஸி இன்க்ரீஸ் பண்றதுக்காக சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது அதுல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க வந்துட்டு அசோசியேட் ஆயிருக்கணும்.
இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து ஃபுல்லி லிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரெகக்னிஷன் வந்து கிடைக்கும். இந்த உல்லாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா அடிப்படை கல்வி, வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸ், ஒகேஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் பேசிக் எஜுகேஷன். அடல்ட்டா இருந்தா அவங்களோட எஜுகேஷன் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அடிப்படையான எழுத்தறிவு, வாழ்க்கை திறன், தொழிற்கல்வி திறன் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் கண்டினியூ பண்றது. ஓகே, ஓகே. இது வந்துட்டு ரூஃப் டாப் சோலார் மிஷன், அதாவது 2027 மார்ச்க்குள்ள 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்துட்டு ரூஃப் டாப் சோலார் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த பிஎம் சூர்யாகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமோட எய்ம். ஓகேவா? 2024 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே வந்துட்டு டொமஸ்டிக் ரூஃப் டாப் சோலார் ப்ரோக்ராம்க்கான ஒரு பெரிய ஸ்கீம்னா இதுதான். இதுலயே வந்துட்டு நீங்க ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்துட்டு சோலார் போடணும்னா 40% சப்சிடி எங்க கவர்மெண்ட்லயே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்ன? ஒன் crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு நம்ம ரூஃப் டாப் சோலார் வந்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ 25 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு அடுத்த 25 இயர்ஸ்ல வந்துட்டு 1000 பில்லியன் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு சோலார் மூலயமா நம்ம பண்றதுனால நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு 17 lakhsக்கான டைரக்ட் ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாமே வந்து இந்த ஸ்கீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேவா? சேஞ்ச் பண்ணுவா. சப்சிடிஸ் வந்து அப் டு 40%. இது என்ன யோஜனா நோட் பண்ணிக்கோங்க. பிஎம் சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஓகேவா? இந்த ஸ்லைட் நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே. நெக்ஸ்ட் கிளைமேட் அப்டேட் ரிப்போர்ட். ஸோ குளோபல் ஆனுவல் டு டிகாடல் கிளைமேட் அப்டேட் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸை பற்றி நமக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த 10 இயர்ஸ்ல வந்துட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீசிங் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. உலகளாவிய ஆண்டு முதல் தசாப்த கால காலநிலை அறிக்கை இதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த 2026ல இருந்து 2030 வரைக்குமே வந்துட்டு 1.3 இருந்து 1.9 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு அதிகமாக போகுது. அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் அப்படின்றது அதனோட பேஸ் லைன். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் அப்படின்னா
நம்மளோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஃபியூவல்ஸ்லாம் வந்துட்டு எரிச்சு கார்பனை வெளியில ஏறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டேஜ் அரௌண்ட் 1750s முன்னாடி ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ். சாரி. க்கு முன்னாடி இருந்த டெம்பரேச்சரை விட அடுத்த 5 இயர்ஸ்ல நமக்கு வந்துட்டு 1.3 ஆர் 1.9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா இருக்கும் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிக் ஜோன்ஸ்ல 2.8 சென்டிமீட்டர் நார்மலை விட அதிகமா இருக்கும். சாரி, டிகிரி செல்சியஸ் வந்துட்டு நார்மல் விட அதிகமா இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ் அண்ட் ஹீட் வேவ்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நீங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டட் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இத்தனை டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்களா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேஸ்ட் ட்ரெயின். 10 coach hydrogen fuel cell based train ஜின் டு சோனிபட் ரூட். இந்த ரூட்ல வந்துட்டு 10 கோச் கொண்ட ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் பேஸ்ட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேஸ்ட் ட்ரெயின்னா என்ன, ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும். எனி ஐடியா? ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேஸ்ட் ட்ரெயின் ஒரு ஓவர்வியூ, ரொம்ப டெக்னிக்கலா வேண்டாம், சும்மா வாட் இஸ் வாட்ன்றது. ஸ்லைட்லயே இருக்கு ஆன்சர். ஹைட்ரஜனை வந்து ஃபியூவலா யூஸ், கம்ப்ரஸ்டு ஹைட்ரஜனை வந்து ஆக்சிஜனோட சேர்த்து ஃபியூவலா யூஸ் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரை வந்து பை ப்ராடக்டா கொடுக்குற மாதிரி வர டெக்னாலஜி. ஓகே, யாராச்சும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது லைக் டீடைல்டா பாருங்க, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆர்எல்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறது போதும். ஓகே, கெமிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அதை பார்க்கலாம். அது வந்து நிறைய ஆனோட்ஸ் கேத்தோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை வந்து பிரேக் பண்ணி அதுல இருக்க ஹெச்சை வந்துட்டு ஆக்சிஜனோட சேர்த்து வாட்டரை மட்டும் பை ப்ராடக்டா கொடுக்குற மாதிரியும் ஹைட்ரஜனை வந்துட்டு ஃபியூவலா யூஸ் பண்ற மாதிரியான டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ ஜீரோ எமிஷன் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ப்ளூ பாண்ட்ஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட். ஸோ சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்துட்டு இந்தியாஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ளூ பாண்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2026 to 2027. அவங்களோட எய்ம் என்னன்னா 1000 crores வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ளூ எக்கனாமி. ப்ளூனாவே சி ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? சாகர்மாலா நிதி கழகம்.
பெருங்கடல் மற்றும் கடல் வளங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக 1000 crores வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு ப்ளூ பாண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆட்கள் அந்த பாண்டை வாங்கிக்கிட்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ இல்லை வந்துட்டு சி கல்ச்சருக்காகவோ ஆக்வா கல்ச்சருக்காகவோ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனோட ரிட்டர்ன்ஸை வந்துட்டு நம்ம யார்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கணுமோ அவங்க கிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? நார்மல் பாண்ட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுமோ சேம். ஆனா இது வந்துட்டு ஓஷன் அண்ட் மெரைன் ரிலேட்டடுங்கிறதுனால ப்ளூ பாண்ட் அப்படிங்கிற நேம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஷன் ரிலேட்டடான டெவலப்மெண்ட்க்கு. முதல்ல இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா சேச்சல்ஸ் 2018ல. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்தியால வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. கோரல் காலனி discovered in லக்ஷதீப். largest known living coral colony. கத்மத் ஐலாண்ட், லக்ஷதீப். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா பொட்டேட்டோ பேட்ச், அதனோட லோக்கல் நேம். அண்ட் ஸ்பீஷிஸ் இஸ் பவோனா கிளைவஸ். கோரல் ரீஃபோட யூசஸ் என்ன? லைக் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு அது எந்த எந்த அளவுக்கு என்னென்னலாம் யூசேஜ் கொடுக்குது கோரல் ரீஃப்ஸ்? ஒரு சிம்பிளான ஒரு யூசேஜ். கார்பன் எமிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? கோரல் ரீஃபோட ஹெல்த் நல்லா இருந்தா நம்மளோட என்விரான்மெண்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹை வேவ்ஸ், பெரிய அலைகள் வர இடத்துல வந்துட்டு இந்த கோஸ்ட் எல்லாம் அரிச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வேவ்ஸை வந்துட்டு அதனோட ஸ்பீடை தடுக்கிறதுக்கும் கோரல் ரீஃப்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. அண்ட் அதை சுத்தி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்டான ஃபிஷஸ் காலனிஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு எங்க இருக்கு? கத்மத் ஐலாண்ட், லக்ஷதீப்ல வந்துட்டு பொட்டேட்டோ பேட்ச் அப்படிங்கிற கோரல் ரீஃபை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லாங் லிவிங் இருக்கிறதே வந்துட்டு இப்போ லிவிங்லயே வந்துட்டு வெரி லார்ஜஸ்ட் வந்துட்டு இதுதான். ஸோ டைவர்ஸ் ஃபிஷ் கம்யூனிட்டிஸ் அண்ட் மெரைன் பயோடைவர்சிட்டி. ஓவராலா ஓஷனோட ஹெல்த் வந்துட்டு கோரல் ரீஃப் மூலமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் தி த்ரெட்ஸ்? எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஹீட் வேவ்ஸ், சைக்ளோன்ஸ் அண்ட் எல்னினோ ஈவென்ட்ஸ். அது போக பவளப்பாறையில் வந்துட்டு வெளுத்து போறது, அதனோட கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகி அது டோட்டலி வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ கோரல் ப்ளீச்சிங். ஓகேவா? சேஞ்ச் பண்ணுவா. இருக்கீங்களா? யாருமே பிளிங்கே பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. கசிரங்கா ஃபாரஸ்ட்ல வந்து எல்லோ த்ரோட்டட் மார்டின், மஞ்சள் நிற தொண்டை கொண்ட கரும் வெருகு. கசிரங்கா நேஷனல் பார்க், அசாம்ல. ஸோ இதுல வந்துட்டு நீங்க டீட்டெயில் எப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன நேஷனல் பார்க்கு எங்க இருக்கு அண்ட் அதனோட ஃபேமஸான ஃப்ளோராஸ் என்ன, ஃபவுனாஸ் என்ன.
ஓகேவா? அண்ட் இப்ப ரீசெண்டா ஏதாச்சும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்திருக்கு அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த எல்லோ த்ரோட்டட் மார்டன். இது வந்து ஒரு மீசோ பிரெடேட்டர், அதாவது பெரிய பிரெடேட்டருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது ஃபுட் செயின்ல. இமேஜ் தெரியுதா? அது விசிபிளா இருக்கா? ஸோ ஆபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ், அவங்களுக்கு கீழே வந்து மீசோ பிரெடேட்டர்ஸ், அவங்களுக்கு கீழே தான் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மீசோ பிரெடேட்டர். சேஞ்ச் பண்ணுவோம். இதனோட பெரிய இது ஏன் நம்ம இதை வந்துட்டு தனியா படிக்கிறோம் அப்படின்னா, இதனோட பெரிய எக்கலாஜிக்கல் ரோல் என்னன்னா சீட் டிஸ்பர்சல், விதை பரவலுக்கு உதவுது. ஸோ இதனால என்ன ஆகுது, நிறைய இடத்துல வந்துட்டு ட்ரீஸ் முளைக்க ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் வந்துட்டு ஒரு செழிப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஷெட்யூல் 2ல வந்து ப்ரொடெக்டடா வச்சிருக்காங்க. இந்த ஸ்பீஷிஸ் ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுல வந்து நீங்க அடுத்து வேற என்னதான் படிக்க வேண்டியது இருக்கும்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன, அது கீழே என்ன ஷெட்யூல் இருக்கு, அந்த ஷெட்யூல்ல என்ன அனிமல்ஸ் இருக்கு, நேஷனல் பார்க் என்ன, நேஷனல் பார்க் எங்க இருக்கு, அண்ட் அனிமல், அது போக அந்த ஆக்ட்னா என்ன. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடல் பார்டர் வில்லேஜ், முதல் மாதிரி எல்லை கிராமம் எங்கன்னா சுமூர், லடாக்ல, எல்ஏசி பக்கத்துல. முதல் மாதிரி எல்லை கிராமம் அப்படின்னா, எல்லைகள்ல இருக்கிற கிராமங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அங்க நடக்கிற வார்ஸோ இல்ல நிறைய பதட்டங்கள்னாலுமே வந்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம அவங்க ஒரு மாதிரி முடங்கி இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வில்லேஜஸை செலக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு மற்ற பார்டர்ல இருக்க வில்லேஜஸ்க்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வில்லேஜா மாத்துறது தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு நம்ம இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது என்னன்னா, ஈஸ்டர்ன் லடாக் பக்கத்துல இருக்க சுமூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஸோ டோட்டலி ஒரு வில்லேஜை வந்து டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம். ஸ்பெசிஃபிக்கலா சொல்லணும்னா வார் ஜோன்ஸ் பக்கத்துலயோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியால இருக்கிற வில்லேஜஸை டெவலப் பண்ற ப்ரோக்ராம். ஓகே. அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுனால ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மைக்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும், எக்கனாமிக்கலி எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த வில்லேஜ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க, எங்க இருக்கு, அண்ட் அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, எதுக்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அவ்வளோ, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்துட்டு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே.